வெற்றி பெற்றுள்ளனர். சென்னை அண்ணா சாலையில் 3வது வாரமாக நடைபெற்ற மகிழ்ச்சி வீதி திருவிழாவில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் இசைக்கு ஏற்ப நடனமாடி மகிழ்ந்தனர். சென்னை மாநகராட்சி மற்றும் பெருநகர காவல்துறை சார்பில் புத்துணர்ச்சியூட்டும் விதமாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் மகிழ்ச்சி வீதி திருவிழா நடத்தப்பட்டு வருகிறது. இது எப்பொழுதும் சாலையில் வாகன சத்தங்களுடன் பரபரப்பாக இயங்கும் அண்ணா சாலையில் தொடர்ந்து 3வது வாரமாக மகிழ்ச்சி வீதி திருவிழா நடத்தப்பட்டது. மக்கள் கூட்டத்தால் மகிழ்ச்சி ததும்பிய இந்த விழாவில் திரை இசை பாடல்கள் மட்டுமின்றி கிராமிய இசை கலைஞர்களின் இசை நிகழ்ச்சிகளும் அனைவரையும் ஆட்டம் போட வைத்தன. வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு இப்போ திடீர் ரோட்லலாம் வந்து டான்ஸ் ஆடும்போது வீட்டில் கூட சொன்னாங்க, என்ன இது இப்படிலாம் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க, யாராவது எதாவது பண்ணிடுவாங்கன்னு. ஸோ இங்கே வரும்போது ஃபர்ஸ்ட் டைம் கன்சர்ன்டாக தான் வந்தோம். ரொம்ப காஷியஸாக இருந்தோம். அப்புறம் பார்த்தா எல்லாருமே பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் மாதிரி தான், யாருமே நம்ம கண்டுக்க கூட மாட்டாங்க. நம்ம பாட்டு நம்ம ஜாலியாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒர்க் ஸ்ட்ரெஸ் எல்லாம் இங்கே இருக்காது. ஒன் டே ஹாப்பியாக நமக்காக ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். நாங்கள் ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு பயங்கர ஃபன்னாக போயிட்டுருக்கு. இது வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இங்கே வந்திருக்கோம். இங்கே வரும்போதே வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக ரொம்ப ஜாலியாக இருக்குது. இவ்வளோ ஒரு ஹாப்பி வைப் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இன்னைக்கு டே வந்து ரொம்ப சூப்பராக ஸ்டார்ட் ஆயிருக்கு அண்ட் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஜாலியாக போயிட்டுருக்கு. சண்டேலாம் ரொம்ப தூங்குறதுக்கு தான் இருப்பானுவாங்க. ஸோ இந்த ஒரு நாள் அட்டன் பண்ணி தான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன் நான் ஹாப்பி ஸ்ட்ரீட்ஸு. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து இவ்வளோ என்ஜாய் பண்ணோம். ஸோ நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. ரொம்ப டிஜே இருக்கட்டும், அந்த பெட் ஷோவாக இருக்கட்டும், எல்லாமே வந்து நல்லா இருக்கு. அந்த பேர்ட்ஸோடைய இதெல்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். பாரம்பரிய விளையாட்டுகள், கிராமப்புற நடனங்கள், திரைப்பட பாடல்களுக்கு இளைஞர்கள் போட்ட குத்தாட்டம் உள்ளிட்டவை அங்கிருந்த அனைவரையும் கொண்டாட்ட மனநிலைக்கு இட்டு சென்றது. மோஸ்ட்டாக சென்னை பொறுத்த வரைக்கும் எல்லாம் வீட்டிலே இருக்காங்க. இப்போ இது மாதிரி ஒரு கண்டக்ட் பண்ணும்போது எல்லாம் வெளில வந்து ஜாலியாக இருக்க, ஸ்பேஷியஸும் ரொம்ப அதிகமாக இருக்கும். எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். செமையாக இருந்துச்சு. பேட்மிண்டனு, கிரிக்கெட்டு, பக்கத்து பில்டிங்லாம் அடித்து ஜாலி எல்லாம் நல்லா மஜா பண்ணிட்டு இருந்தாங்க. பணிச்சுமை தந்த களைப்பையும் மன அழுத்தத்தையும் விடுத்து வார இறுதி நாளில் நண்பர்களுடனும் குடும்பத்தினருடனும் இளைஞர்கள் முதல் பெரியவர்கள் வகை மகிழ்ச்சி வீதி கொண்டாட்டத்தில் உற்சாகமடைந்தனர். தெலங்கானாவில்